மன்னா மழையில் நனைய மனமகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த இரண்டையும் இரண்டர கலந்து உங்களுக்கு வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் காதுகளை கடன் கொடுங்கள், கருத்தாக நீங்கள் கவனியுங்கள். செய்திக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். திருமறை சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு அவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கருகலான திருமறை பகுதிகளுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டுமென்றாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள், அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமான 2 அம்சங்கள். ஒன்று அறிவு, அடுத்தது அனுபவம். அறிவிலும் அனுபவத்திலும் நாம் தேறினவர்களாக விளங்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் அவருக்கு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் ரட்சிப்பை அடைய வேண்டும், ரட்சிப்பின் அனுபவம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், அறிவு. அறிவும் அனுபவமும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சிலருக்கு அறிவு இருக்கிறது, அனுபவம் இல்லை. சிலருக்கு அனுபவம் இருக்கிறது, அறிவு இல்லை. ஆனால் இந்த ரெண்டிலுமே நாம் தேறினவர்களாக விளங்க வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. அறிவு நிறைய வேதத்தை கரைத்து குடித்திருக்கிறார்கள். அவர்கள் போதகருக்கு மிஞ்சிய வேத ஞானம் அவர்களுக்கு உண்டு. வேத அறிவு போட்டி என்று வைத்தால் அவர்களுக்கு தான் முதல் பரிசு. ஒரு வசன குறிப்பை சொன்னால் போதும், கடகடகடகடவென்று சொல்லி அந்த வசனத்தை முடித்து விடுவார்கள். நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அனுபவம் இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. இது எப்படி தெரிகிறது? மனம் திரும்பாத வாழ்க்கையிலே தெரிகிறது. அவர்கள் மற்றவர்களை மன்னியாத வாழ்க்கையிலே தெரிகிறது. முரண்பாடான ஜீவியத்திலே தெரிகிறது. மாய்மாலமான வாழ்க்கையிலே புரிகிறது. மனித உறவுகளிலே அவர்களுக்குள்ள தாறுமாறான ஜீவியத்திலே தெளிவாக தெரிகிறது. மனித நேயமோ இல்லவே இல்லை. அறிவு நிறைய இருக்கிறது, ஆனால் அனுபவம் இல்லை. ஆனால் சிலருக்கு அனுபவம் இருக்கிறது, அறிவு இல்லை. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவியானவருடைய வரங்கள் இவர்களுக்கு சொந்தம். ஊழியங்களை எல்லாம் நல்ல முறையில் நடத்தி வருகிறார்கள். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறார்கள். தரிசனம் கண்டிருக்கிறார்கள். இன்னும் பரிசுத்தாவியானவருடைய பல வரங்கள் இவர்களுக்கு சொந்தம். உண்மையிலேயே அனுபவம் இவர்களுக்கு உண்டு, ஆனால் அறிவில்லை. வேதத்திலே ஒரு சந்தேகத்தை கேட்டால் குழம்புகிறார்கள். உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் என்று சொன்னால் தடுமாறுகிறார்கள். அனுபவம் இருக்கிறது, ஆனால் அறிவில்லை. அலைசடிப்படுகிறார்கள், அங்குமிங்கும் ஓடுகிறார்கள். ஒரு முழுமையான ரட்சிப்பின் நிச்சயம் கூட இவர்களுக்கு இல்லை. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை திருமறையின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் மிகவும் மிகவும் முக்கியமானவை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். இன்றைய நாளின் செய்தி என்ன? கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை திருமறையின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆனந்தமாக இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும். இந்த அறிவு அனுபவம், இந்த ரெண்டும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் தொடங்கினால் நீங்கள் முடித்து விடுவீர்கள். 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின் முதற் பகுதி, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பது ஒரு கருத்து, ருசித்து பாருங்கள் என்பது ஒரு கற்பனை. கர்த்தர் நல்லவர் என்பது அறிவு, ருசித்து பாருங்கள் என்ற கற்பனைக்கு கீழ்ப்படியும் பொழுது அனுபவம். ஆக மீண்டும் அறிவும் அனுபவமும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதாகும். ஆண்டவர் நல்லவர் என்பதற்கு அநேக ஆதாரங்கள் உண்டு. வேதத்திலே உண்டு, வரலாற்றிலே உண்டு, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே உண்டு.
கர்த்தர் நல்லவர். எப்படி? அவர் படைப்பிலே நல்லவர். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தாரே, நம்மையும் படைத்தாரே, குறிப்பாக உங்களை படைத்தாரே. படைப்பிலே தெய்வம் நல்லவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிச்சத்தை படைத்தார், நல்லது என்று கண்டார். வெட்டாந்தரையை பிரித்தார், நல்லது என்று கண்டார். காட்டு மிருகங்களை படைத்தார், நல்லது என்று கண்டார். ஊரும் பிராணிகளை படைத்தார், நல்லது என்று கண்டார். ஆகாயத்து பறவைகளை படைத்தார், நல்லது என்று கண்டார். தான் உண்டாக்கிய அனைத்தையும் நன்றாய் இருந்ததாக கண்டார் ஆண்டவர் என்ற கருத்து ஆதியாகமம் 1 அதிகாரம் கடைசி வசனத்திலே காணப்படுகிறது. ஒரு மனுஷன் நல்லதை செய்தால் அவனை நல்லவன் என்று சொல்வார்கள், கெட்டதை செய்தால் அவனை கெட்டவன் என்று சொல்வார்கள். கர்த்தர் நல்லவர். எப்படி? அவர் படைத்தது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒரு கற்பனை காட்சியை நாம் மனதில் வைப்போமே, கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒன்றையுமே ஆண்டவர் படைக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். என்னை படைக்கவில்லை, உங்களை படைக்கவில்லை, நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்களே நாற்காலி, சோஃபா, அதையும் படைக்கவில்லை. உலகத்தில் ஒன்றையுமே ஆண்டவர் படைக்கவில்லை. தான் உட்காருவதற்கு கூட ஒரு நாற்காலி கூட படைக்கவில்லை. ஒன்றையும் படைக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்படின்னா அவர் நல்லவர், அவர் அன்புள்ளவர் என்று யாருக்கு தெரியும்? தாம் அன்புள்ளவர், தாம் நல்லவர் என்பதை வெளிப்படுத்த, அந்த உண்மையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் ஒவ்வொன்றாக படைத்து கடைசியில் உங்களையும் படைத்து தாம் நல்லவர் என்ற உண்மையை பகிர்ந்து கொள்கிறார். ஆக கர்த்தர் அவருடைய படைப்பு அவர் நல்லவர் என்ற உண்மையை பறைசாற்றுகிறது என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. ஒன்றை மட்டும் அவர் நல்லதல்ல என்று கண்டாரே. என்ன தெரியுமா? மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவன் தனிமையை நீக்கும் நல்ல படைப்பாக மனுஷியை படைத்து மனுஷன் வசம் ஒப்புவித்து மனமகிழ்ச்சி அடைந்து மிகவும் நல்லது என்று கண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்த பொழுது மிகவும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நல்லவர், படைப்பிலே நல்லவர். ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஆண்டவர் படைத்ததெல்லாம் நல்லது. ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்தார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்தாரே, ஒரு சொல்லினாலே படைத்தாரே. அப்படின்னா தவறாக படைக்கப்பட்ட காரியங்கள் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய உறவிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே தவறாக உருவாக்கப்பட்ட காரியங்களை அல்லது நோய்களை அல்லது பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியுமா? முடியாதா? கட்டாயம் முடியும். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட தவறான காரியங்கள் நம்முடைய பாவத்தாலே அல்லது மற்றவர்களாலே அல்லது பிசாசாலே படைக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நினைத்து நீங்கள் மனதிலே சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே தவறாக தோன்றியிருக்கக்கூடிய காரியங்கள் குடும்பத்திலே அல்லது சரீரத்திலே அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போக வைக்க ஆண்டவரால் நிச்சயமாக முடியும். ஆக முதலாவதாக தெய்வம் படைப்பிலே நல்லவர். இரண்டாவதாக ஆண்டவர் பராமரிப்பிலே நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பராமரித்து வரக்கூடிய பராமரிப்பின் நிலைமையிலே தெய்வம் நல்லவர். கேட்காத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரா இல்லையா? கேட்காத நன்மைகளை, பிதாவே உம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அனுப்பும் நீ கேட்டீங்களா? இல்லைல்ல. நீங்கள் கேட்காத அந்த நன்மையை, பெருத்த நன்மையை கர்த்தர் செய்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்திருக்கும் பொழுது மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி நாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இயேசுவிடத்தில், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தும், உம்முடைய ஜீவனை எனக்காக கொடும் என்று யாராவது கேட்டீங்களா? நீங்கள் கேட்டீங்களா? கேட்காத நன்மை, உம்முடைய இரத்தத்தை தாரும், உம்முடைய ஜீவனை எனக்காக கொடும், கேட்கவில்லையே.
ஆண்டவர் வலியை தந்திருக்கிறார். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வருகிறோம். இன்றைக்கு காலையிலிருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் வரை, ஆண்டவரே இன்றைக்கு முழுவதும் எனக்கு சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசம் தாரும், எனக்கு ஆக்சிஜன் தாரும் அப்படின்னு கேட்டிங்களா? கேட்கலையே. கேட்காத நன்மைகளை ஆண்டவர் வலியை தந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் வலியை தந்து கொண்டிருக்கிறாரே, கேட்கும் நன்மைகளை அவர் தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். ஆண்டவர் தமக்கு சித்தமான அனைத்து நன்மைகளையும் நம்முடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக, நம்முடைய குறைவுகளை நீக்கத்தக்கதாக ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்பதிலே எந்த விதமான அவநம்பிக்கையும் நமக்கு இருக்கக்கூடாது. காரணம், கேட்காத நன்மைகளையே வலிய தந்த தெய்வம் கேட்கும் நன்மைகளை நிச்சயமாக நமக்கு தருவார். எதிர்பாராத நன்மைகள், எண்ணிறந்த நன்மைகள் எல்லாவற்றையும் இயேசுவானவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். நம்முடைய விருப்பத்துக்கு மிஞ்சி தந்திருக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்துக்கு மிஞ்சி தந்திருக்கிறார், நம்முடைய விசுவாசத்திற்கு மிஞ்சி தந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மை பராமரிக்கக்கூடிய தெய்வம். சாலையிலே ஒரு மரம், அது சாலையின் குறுக்கே ஒரு கிளை அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அந்த கிளையிலே 2 குருவிகள் இருக்கின்றன. அந்த குருவிகளெல்லாம் கீழே ரோட்டில் நடந்து போகக்கூடிய மனிதர்களை பார்த்து கொஞ்சம் கவலையோடு கரிசனையோடு ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு குருவி கேட்கிறதா, ஆமாம் நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கோம், திருப்தியாக இருக்கோம், இஷ்டமான இடங்களிலே நாம் பறந்து திரிந்து நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த மனுஷர்களை பாருங்கள், ரொம்ப துக்கத்தோடு போகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு போகிறாங்க, அவங்க முகத்தில் எரிச்சல் காணப்படுது, சிலது கவலையோட தங்களுக்கு தாங்களே பேசிக்கிட்டு போகிறாங்க, ஒரு நிம்மதி இல்லாமல் போன மாதிரி இருக்கு இவங்கெல்லாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு குருவி கேட்டதான். மற்ற குருவி சொன்னதான், நம்ம எல்லாம் படைத்து பிழைப்புட்டு பராமரிக்க ஒரு பரமபிதா இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நல்ல பரமபிதா இவங்களுக்கெல்லாம் கிடையாது போல என்று சொன்னதான். ஆண்டவர் நம்முடைய பரமபிதா, சொந்த குமாரனை தந்தவர் எந்த நன்மையை தராமல் இருப்பார்? நிச்சயமாக ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் அருளி செய்வார். எத்தனையோ வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு நமக்கு. கேட்டோமா? கேட்கவே இல்லையே. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் திருமுறையில் எழுதி வச்சு இதெல்லாம் உனக்கு தான் என்று சொல்லி தந்திருக்கிறாரே. சில வாக்கு தத்தங்களை நம்ம நினைவுக்கு கொண்டு வருவோமா? நான் தொடங்குவேன், நீங்கள் முடிச்சிருவீங்களா? தொடங்குறேன், உங்களோடு சேர்ந்து திரும்ப நானும் முடிக்கிறேன். ஓகேயா? சரி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சொல்கிறீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிகிறதையும் நான் கண்டதில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்றெல்லாம் ஆண்டவர் திருவுளம் பற்றியிருக்கிறாரே. எல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தானே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் இப்படிப்பட்ட எண்ணிறந்த வாக்குத்தத்தங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு மேலே எவ்வளோ பணம் வேணாலும் எழுதிக்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்களை அன்போடு ஆண்டவர் நமக்கு பரிசளித்திருக்கிறார். பின்ன இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எப்படியா? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொன்னது தான். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றுமே ஒழியாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழுந்து போகிறதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
என்னைக்காவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்றைக்காவது ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உம்மை கைவிடுவதில்லை அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரோடு ஒட்டி உறவாடி ஒன்றி வாழ்ந்து அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். பின்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஐயா வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது உண்மைதான், சிலது பலிக்குது சிலது பலிக்கலை. ஆண்டவர் எனக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நான் வேதத்தில் அடிக்கோடு போட்டு வச்சுருக்கேன், அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். சிவப்பு மையால், பச்சை மையால், மஞ்சள் மையால், கருப்பு மையால் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். என்னைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தாருன்னு சொல்லி மார்ஜினில் கூட நான் கையெழுத்து போட்டு டேட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதுபோக இன்னும் நிறைய வாக்குத்தத்தங்கள் ஊழியக்காரங்களாம் வந்து கொடுக்காங்க, வாக்குத்தத்த அட்டைகள்னு கொடுக்காங்க. சபையில் மாதாந்திர வாக்குத்தத்தன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காங்க. பிறகு கேலண்டர்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது. பின்ன சர்ச்சில் மணி அடிச்சுன்னா அதில் வேற ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க. ஐயா, வாக்குத்தத்தத்துக்கு இந்த நாளில் பஞ்சமே இல்லையா. ஆனால் பாருங்கள், எல்லாம் நடக்க மாட்டேங்குதுயா. சிலது நடந்த மாதிரி இருக்குது, ஆனால் பலது நடக்கவே மாட்டேங்குது. இதுக்கு என்னையா காரணம்? அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர்னு எனக்கு நல்லா தெரியும், அவர் பொய்யுரையாத தேவன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் பலிக்க மாட்டேங்குதுயா. அதுக்கு என்னையா காரணம்? என்ன காரணம்னா, உங்களுக்கு தேவை வாக்கு தத்தம், ஆண்டவருக்கு தேவை உங்கள் வாழ்க்கையின் தத்தம். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்யாமல் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவது கால தாமதமாகும். சிலது நடக்கவே நடக்காது. ரொம்ப அவிசுவாசத்தோடும் முரட்டாட்டத்தோடும் கீழ்ப்படியாமையோடும் இருந்தால் சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் வித்ட்ரா பண்ணிடுவார், திரும்ப எடுத்துக்கொள்வார். அப்போ வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பின்ன ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் ஒரு நிபந்தனை உண்டு. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்க. ஒருத்தர் இப்படி சொன்னார். என்ன சொன்னார்னா, தினமும் கண்ணாடியில் உன் முகத்தை பாரு. கண்ணாடியில் யார் இருக்கா? நீங்கள் தானே இருக்கீங்க. கண்ணாடியில் முகத்தை பார்த்து சொல்லு, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். வாக்குத்தத்தம் தானே. இதை ஒரு 100 தடவை சொல்லு. நீ 100 தடவை சொன்னால் நீ எங்கேயோ போயிடுவா அப்படின்னு சொன்னார. எங்கேயும் போக மாட்டீங்க, அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, ஒரு இடத்துக்கும் போக மாட்டீங்க. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அரை வாக்குத்தத்தம் தான். சிலர் கால் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, சிலர் அரைக்கால் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, சிலர் மாகாணி வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இந்நாட்களில் முழுசாக வாக்குத்தத்தம் கொடுக்கறது ரொம்ப அரிதாக இருக்கிறது. முழுசாக கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துலேயும் ஒரு நிபந்தனை ஒட்டிக்கிட்டு இருக்கோம், ப்ரைஸ் டாக் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி? இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகள், நியாய பிரமாணங்கள் எல்லாத்தையும் நீ கை கொண்டா அப்பந்தான் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார்னு சொல்லி நம்ம உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது கர்த்தர் வாலாக்காமல் தலையாக நம்மளை மாற்றணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய பிரமாணங்கள் இதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வாழணும். கீழ்ப்படியட்ட வாக்குத்தத்தங்கள் செல்லுபடியாகாது, அல்லது ரொம்ப தாமதமாகும் கீழ்ப்படியும் வர. அதனால் கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். நிபந்தனைகளை நிறைவேற்றி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் அனுபவிங்கள். என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கர்த்தர் உங்களை பாவத்தை மன்னிப்பார், சேமத்தை கொடுப்பார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, ஒரு ஷாப்பிங் சென்டர் நீங்கள் போகிறீங்க. எங்கே போகிறீங்க? போத்தீஸ் போகிறீங்களோ? கன்னியாகுமரிக்காரங்கன்னா பொதுவாக போத்தீஸ் போவீங்க. பிறகு தூத்துக்குடிக்காரங்கன்னா வேலவன் போவீங்க. வள்ளியூர் பக்கம்னா நீங்கள் அசோகா போவீங்க. எதுக்கு போகிறீங்க? ஏர் கண்டிஷனில் போய் இப்படி காற்று வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கா?
இல்லை, ஒரு சட்டை வாங்க போகிறீங்க. ஒரு சட்டை நீங்கள் வாங்கணும். நீங்கள் ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போன உடனே அங்கே வரிசை சட்டை அடிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனேயே ஒரு சட்டை உங்களுக்கு பிடிச்சி போச்சு. அந்த சட்டையை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி அந்த சட்டையை அப்படி தூக்கி நீங்கள் உங்கள் பையில் போட்டுட்டு வெளியில் வர முடியுமா? வர முடியாது. செக்யூரிட்டி உங்களை பிடிச்சிருவார், கேமரா உங்களை பிடிச்சிரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சட்டை எனக்கு தேவை, இதை விலை கொடுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த பணிவிடையாளர்கிட்ட நீங்கள் சொல்லணும். அவர் அந்த சட்டை எடுத்துகிட்டு போய் பார்சல் பண்ணி கவுண்டரில் கொடுப்பார். நீங்கள் கவுண்டரில் காசு கட்டி ரசீது வாங்கி சட்டையை நீங்கள் பெற்றுக்கிடலாம். அப்போ சட்டையில் ஒரு ப்ரைஸ் டேக் இருக்குது, ஒரு விலை இருக்குது, சட்டை விலை போட்டிருக்கு. விலையை கொடுத்து சட்டையை சொந்தமாக்குறீங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரக்கூடிய வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கும் ஒரு விலை உண்டு, ஒரு ப்ரைஸ் டேக் உண்டு. ஃபுல்ஃபில் த கண்டிஷன் அண்ட் பொசஸ் த ப்ராமிஸ். நிபந்தனைகளை நிறைவேற்றி நீங்கள் வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கிக்கிடுங்க. இந்த உதாரணத்தை நீங்கள் மறக்காதீங்க. ஐயோ, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு, வேதத்திலெல்லாம் புக் மார்க் மாதிரி வச்சுருக்குமே, இன்னும் பலிக்கலையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அட்டையில் ஒரு வேளை கால் வாக்குத்தத்தம் தான் இருக்கும். வேதத்தில் இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி முழுசாக வாசிங்க. முன்னால் உள்ள வசனம், பின்னால் உள்ள வசனம், இதெல்லாம் வாசித்து நிபந்தனைகளை நீங்கள் கண்டுபிடிங்க. நிபந்தனைகளை நிறைவேற்றுங்க. வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாகும். சரியா ஐயா? நிபந்தனைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயா, ரொம்ப கடினமாக இருக்கும் ஐயா, அதெல்லாம் நிறைவேற்றுறது எப்படி? அப்படியா? நிபந்தனைகள் நம்ம நிறைவேற்றக்கூடிய அளவில், கீழ்ப்படியக்கூடிய அளவில் ஆண்டவர் சாதாரணமாக தான் வச்சுருப்பார். நிறைவேற்றக்கூடாத நிபந்தனைகளை ஆண்டவர் எப்படி தருவார்? எப்படி ஒரு அன்புள்ள தெய்வம் நம்முடைய வதைப்பார்? நிச்சயமாக கிடையாது. நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய மனம் கொடுப்பார், பலன் கொடுப்பார். இல்லை இன்னும் கஷ்டமாக இருக்குன்னா ஆண்டவரை சொல்லிடுங்க, ஆண்டவரே இந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு மனம் தாரும், மனம் திரும்புதலை தாருன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க அப்படி? கேட்காத நன்மைகளை ஆண்டவர் தந்திருக்காரு. பிதாவானவர் குமாரனை கொடுத்திருக்கிறார், குமாரன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு சுவாசத்தையே தந்துக்கிட்டு இருக்காரு. கேட்காத நன்மைகளை தந்தருளும் தெய்வம் கேட்கும் நன்மைகளை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தியையும் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக தந்தருளுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்கு தத்தங்களை நீங்கள் எளிதாக நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாம் வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, உங்கள் அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்காதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் உண்மை உள்ளவர், உண்மையை தவிர அவர்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய உண்மையின் வாக்குத்தத்தத்தின்படி, பரிசுத்த வாக்குத்தத்தங்களின்படி ஆண்டவர் சொன்ன வசனங்களை, வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். இப்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமேன்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? நிச்சயமாக தெரியும், ஒரு அர்த்தம் தெரியும். ஆனால் ஆமேன்கிற வார்த்தைக்கு வேதத்தில் 3 அர்த்தங்கள் இருக்குது. சொல்லட்டா உங்களுக்கு? முதல் அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம். ஆமேன் என்னது? அப்படியே ஆக கடவுது. நீங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டீங்க, ஆமேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்ன ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. அதனால் அப்படியே ஆக கடவுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டாவது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஆமேன் என்ற கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை, இதுக்கு ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா நிச்சயமாக, சத்தியமாக அப்படின்னு அர்த்தம், உண்மையாக அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஜெபம் பண்ணிட்டேன், ஆமேன் நீ சொல்லிட்டேன், இந்த ஜெபத்துக்கு விடை ஆண்டவர் உண்மையாக தருவார், நிச்சயமாக தருவார், சத்தியமாக தருவார் என்ற விசுவாச வார்த்தை தான் ஆமேன் என்பதாகும். 3வது ஒரு அர்த்தம் உண்ட. ஆமேன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஆமேன்னா ஒரு ஆள். எந்த ஆள்? இயேசுவானவர். ஆமேன் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஏராளமான பெயர்களிலே ஒன்று ஆகும்.
ஆமேன் என்றால் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்றால் ஆமேன். ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நீங்கள் ஆமேன் அப்படி நீ சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் ஜெபத்துக்கு கீழே இயேசுவானவர் ஆமேன் என்று சொல்லி தன்னுடைய கையெழுத்தை போடுறாருன்னு அர்த்தம் தெரியுமா? ஆமேன் இஸ் a signature of Jesus to every prayer. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போடக்கூடிய கையெழுத்து ஆமேன் என்பதாகும். அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஆமாவா இல்லையா? அந்த ஜெபம் நிச்சயமாக பலிக்கும் என்பதிலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஐயா அது எப்பையா பலிக்கும்? இதுக்காகத்தானே நான் நாட்கணக்கா, வாரக்கணக்கா, மாதக்கணக்கா, ஏன் வருஷக்கணக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பையா பலிக்கும்? என் ஜெபத்துக்கு பலன் எப்போ கிடைக்கும்? வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு ஊக்கமாக இந்நாட்களில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு இந்த ஜெபத்துக்கு விட எப்பையா கிடைக்கும்? ஒன்று உடனடியாக கிடைக்கும், அல்லது படிப்படியாக கிடைக்கும், அல்லது ஆண்டவருக்கு சித்தமான வேளையில் கிடைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எப்படி? படைப்பிலே நல்லவர், பராமரிப்பிலே நல்லவர். இன்னும் சில காரியங்களை நான் தொடர்ந்து அடுத்த நாளிலே நான் உங்களுக்கு அறிவிப்பேன். இப்போ என்ன செய்யலாம்? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இப்படியாக என்னையும் இந்த செய்தியை கேட்கிறவர்களையும் நீர் இணைத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நானே நல்ல மேய்ப்பன் என்று நீரே சொல்லியிருக்கிறீர். நல்ல கர்த்தாவே, எங்களுக்கு இந்த தெரிந்த உண்மை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாகத்தக்கதாக, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் காலமெல்லாம் ருசித்து பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். மேலாக ஆண்டவரே, எங்களை நீர் படைத்ததற்காக ஸ்தோத்திரம். படைப்பிலே நீர் நல்லவர். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கிய தெய்வம். உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்மிடத்தில் அந்த வல்லமை உண்டு, உம்மிடத்தில் அந்த இரக்கம் உண்டு ஆண்டவரே. மேலாக நீர் எங்களை பராமரித்து வருகிறீர். ஆகாயத்து பறவைகளை விட, சமுத்திரத்து மச்சங்களை விட, ஊரும் பிராணிகளை விட, எந்த ஒரு விலங்கையும் விட எங்களை நீர் அதிகமாக பராமரிக்கிறீர் கர்த்தாவே. ஏனென்றால் அவைகளுக்காக அல்ல, எங்களுக்காகவே நீர் ரத்தம் சிந்தினீர், ஜீவனை விட்டீர். நாங்கள் உம்முடைய பார்வையிலே மிகுந்த அருமையானவர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பராமரிக்கும் தெய்வமே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் உம்மை விட சிறியவை ஆண்டவரே. பெரிய கர்த்தரிடத்திலே எங்களுடைய சிறிய பாரங்கள், குறைகள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று வழிநடத்தி எங்களுக்கு விடைகளை தாரும், விமோசனங்களை தாரும், விடுதலைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.